என்னோட சர்வீஸில் ஒரு 500 போஸ்ட்மார்ட்டம் நான் பார்த்துருக்கேன். இது கேஸா இல்லை இயற்கையான வழக்கா சொல்லிட்டு நாங்கள் அது பார்ப்போம். இந்த மண்டையை பிரிக்கும் போதே பார்த்து சொல்லிடுவாங்க, இது காயில் அடிச்சிருக்காங்களா, ஒரு சுத்தியில் அடிச்சிருக்காங்களா, இல்லை கட்டையில் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சதையில் இந்த கடிச்சது எல்லாம் பல்லு கடிச்சதா இல்லை சாதாரணமாக அது கீழே வந்ததா எல்லாமே தெரியும். பட் போஸ்ட்மார்ட்டத்தில் சரியான டாக்டர் அது இல்லாதனால எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக ஒன்றும் இல்லை, இது மூச்சு திணறல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடிச்சிருக்கா இந்த இடத்துல இருக்கு. அதுவும் நசத்து பேட்டில் எங்க முன்னாடி ஏசி கேட்கறாரு. நான் கேட்டேன், இதே அந்த ரத்தமாகுது, அது உயிர் வரத்துக்காக போட்ட இது பண்ணாரு அப்படின்னு ஏசி விளக்கம் சொல்றாரு. அவரு ஏசி அவர் உயிர் வரத்துக்காக அடிச்சா இருக்காருங்க. ஏன் கேட்கணும் இல்லை, அவர் சொல்றது கரெக்டுங்க. மூச்சு வரத்துக்காக பண்ணிருக்காருங்க. பண்ணலாமா? அது மூச்சு எங்க வரணும், இதில் தான் வரணும். காட்சி எங்க இருக்கு நீ இங்கே அல்ல புள்ள இது புள்ள ரத்தம் கண்ணி இருக்க அந்த ஏன் கேட்டாங்க. அவர் விளக்கம் எனக்கு சொல்றாரு. நான் பால் குடி குழந்தை மாதிரி எனக்கு விளக்கம் சொல்றாரு. இது மூச்சு வரத்துக்காக அடிச்சாரு. அப்புறம் வெளிப்பாயா அப்படின்ட்டு என்ன பார்த்து சரி அப்போ இது பண்ணலான்னு பார்த்தோம். நான் மென்டல் டிசார்ஜ் ஆகிட்டான். அன்றைக்கி நிலைமைக்கும் 3 நாளாக என்ன ஒன்றும் முடியல. எனக்கு தெளிவாகிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை இவங்க புதுசாக கொண்டு வரான் இல்லையா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் மனசுமா உட்காந்து ஹோட்டலுக்கு 1:30 மணிக்கு வர வச்சது அவன் தான் அங்கே இருக்கான். காலைல எத்தனை மணி இருக்கும், இறந்த பிறகு கூட அவன் தான் இருக்கான். இறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்த பிறகு அவன் தான் இருக்கான். அப்போ அவனுக்கு தான் தெரியும், மற்ற யாரும் தெரியாது.